திருமணம் செய்யாத வாலிபர்கள்லாம் கொஞ்சம் கையை உயர்த்துங்க. நீங்க திருமணம் செய்யலையா? ரெண்டாவது செய்யலையோ? முதல் திருமணம் செய்யாதவங்களாம் கையை உயர்த்துங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷரஷ் ஷபாப், வாலிபர்களே. நேரடியாக அழைப்பு. முஹம்மது ரசூலுல்லாஹ் எம்மிடத்தில் பேசுகிறார்கள். மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். உங்களிலே யார் செல்வத்தாலும் உடலாலும் சக்தி பெற்றிருக்கிறார்களோ ஃபல்யதஸவ்வஜ், நீங்கள் திருமணம் செய்யுங்கள். விரும்பினால் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? உங்களிலே செல்வத்தாலும் உடலாலும் நீங்கள் சக்தி பெற்றிருந்தால், வாலிபர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அனுமதி ஃபல்யதஸவ்வஜ், திருமணம் செய்யுங்கள். ஏன்? فإنه أغض للبصر وأحسن للفرج. எதற்காக? அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும், உங்களுடைய கற்பை பாதுகாக்கும். சுப்ஹானல்லாஹ். உங்களுடைய பார்வையை தாழ்த்தும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஹலாலான பெண்ணை தேர்ந்தெடுத்து எதை நீ விரும்புகிறாயோ அதை தேடிக்கொள். உன் பார்வையை தாழ்த்தும் அது. வஅஹ்ஸனு லில்ஃபர்ஜ், உன்னுடைய கற்பை பாதுகாக்கும். வமன் லம் யஸ்ததி', யாருக்கு செல்வத்தாலும் உடலாலும் முடியவில்லையோ ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர் நோன்பை நோற்கட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜா, அது அவருக்கு பரிகாரம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லல? செல்வம் இருந்து உடலால் சக்தி இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். அப்படி செல்வத்தாலும் உடலாலும் சக்தி இல்லை என்றால் உங்களுடைய ஆப்ஷன் என்ன? நோன்பு வச்சு கொள்ளுங்க, அது உங்களுக்கு இதற்கு பதிலாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.